வணக்கம். உங்கள் மணிமேகலை. இன்று வாய்மை அதிகாரத்தின் அடுத்த குறளை நாம் காணலாம். வாய்மை என்ற சொல்லின் பொருள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? உண்மை பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் வாய்மை அப்படின்னு சொல்லி. சென்ற குறள் எல்லாம் பார்த்தோம். வாய்மை பேசுவதால் நமக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் நல்ல பெயரும் கிடைக்கும். எல்லாருமே விரும்பக்கூடியது தான் இது. யாராவது நல்ல பேர் வேண்டான்னு சொல்லுவோமா? கிடையாது. ஆக வாய்மை என்று சொல்லக்கூடிய இந்த ஒழுக்க குணத்தை நாம் கடைபிடித்தல் என்பது அத்தியாவசியமாகிறது. அவர் சொன்ன மாதிரி மற்றவர்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய நேரங்களில் நாம் சில சிறு பொய்களை கூறலாம். அதில் தவறில்லை. அது மற்றவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இல்லையா? இப்போ இந்த குறள் அடுத்து வருது இல்லையா? அதில் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். மனத்தொடு வாய்மை மொழியின், மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரில் தலை, தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. மனத்தொடு வாய்மை. மனமறிந்து ஒருபோதும் நீங்கள் பொய் சொல்லாதீர்கள், உண்மையை பேசுங்கள். அப்படி சொல்லும் பொழுது நமக்கு என்ன லாபம்? எல்லாருமே கேட்பீங்க இல்லையா? என்ன மையா எப்போ பார்த்தாலும் நீங்கள் உண்மையை சொல்லு, ஒழுக்கமாயிரு, நல்ல குணங்களை கடைப்பிடி, இனி என்ன சொல் அப்படின்னே சொல்கிறீங்களே, இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு எல்லாருமே கேட்போம். இந்த கேள்வி உங்களுக்குள் எழும். எல்லாரும் கேட்குற கேள்வி தான் இது இல்லையா? மனத்தொடு வாய்மை மொழியின். மனம் அறிந்து கூட அறியாமல் கூட ஒரு பொழுதும் நீ பொய் சொல்லாதே, உண்மையை மட்டுமே எல்லா காலங்களிலும் கடைப்பிடி. சரி, கடைப்பிடிக்கிறேன். எனக்கு என்ன லாபம்? அதில் எனக்கு ஏதாவது கிடைக்கிறதா? நன்மை கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தா அது என்ன? அதனுடைய சிறப்பு என்னென்னா, தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. தவம் இயற்றுபவர்கள் முனிவர்கள், அவர்கள் ஒழுக்க சீலர்கள், சிறப்பான இடத்தை பிடிக்கும். தானம் செய்பவர்கள், பிறரிடம் கருணையோடு அணுகுபவர்கள், அவர்களுக்கும் ஒரு சிறப்பான இடம் உண்டு இல்லையா? தவம் இயற்றுபவர்கள், தானம் செய்பவர்கள், இவர்களை விட அதிக அளவு பயனை தரவல்லது எது அப்படின்னா, மனம் அறிந்து உண்மை மட்டுமே பேசுதல். உண்மையை மட்டுமே பேசினால் நமக்கு தவம் செய்பவர்களை விடவும் தானம் செய்பவர்களை விடவும் அதிகமான பயன்களும் நன்மையும் பெயரும் புகழும் கிடைக்கும் என்கிறது வள்ளுவம். நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம். நன்றி.